ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு 6:30க்கே ஏஞ்சிக்கினேன். இருந்தாலும் சரியான தூக்க கலக்கம். அப்புறம் திருப்பி தூங்கிட்டேன். அப்புறம் 7 மணிக்கு ஏஞ்சேன். அப்பயும் தூக்க கலக்கம் இருந்தது. திருப்பி தூங்கிட்டேன். அப்புறம் ஃபைனலா 7:30க்கே ஏஞ்சி பல்லுலாம் விளக்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஹாலில் வந்து டிவியை போட்டு நியூஸ் பார்த்துன்னு இருந்தேன். நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி டெல்லி பக்கத்து செங்கோட்டையில் ஒரு கார் பாம் பிளாஸ்ட் ஆச்சு. அதை ஒரு நியூஸாக தான் சொல்லியிருந்தேன். அதை இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் எப்படி புரிஞ்சுக்கினாருன்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஏற்றுன்னு தான் போகணும்னு சொல்லிட்டு ஏற்றுக்கினேன். அப்புறம் நானும் அப்பா இன்னைக்கு காலைல கொல்லிக்கு வந்தோம். ரோட்டில் ஒருத்தர் போகிறவர், நீங்கள் நட்டுருக்க கத்திரிக்காய் கண்ணு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து தேக்க மரம் வச்சிருந்தோம். அது வந்து பக்கத்தில் வந்துன்னே இருக்குது. அது எப்படி ஹைட்டா போயிடுச்சு, அதை அறுக்கிறதுக்கு எதனா ஒரு தீர்வு இருந்தால் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கத்திரிக்காய் நாங்கள் நட்டுருந்தோம். அதை வந்து காலைல பார்த்தேன், நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக துளிர் விட்டுருக்குது. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நெல்லிக்கொல்லிக்கு வந்தேன். தண்ணி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தேன், தண்ணி இல்லை. அப்புறம் மோட்டரை கிளப்பி விட்டேன். சரி, இன்னைக்கு நம்ம ஊர் ஆறில் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போனேன்னா தண்ணி நல்லா ஜில் ஜில் ஜில்லு இருந்தது. குளிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அம்மா கிட்ட குளிக்கலாமான்னு கேட்டேன். அம்மா வந்து குளிக்க தேவைன்னு சொல்லிட்டாங்க. புது தண்ணிடா, சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாளைக்கு கன்ஃபார்மாக குளிச்சிருவேன். இன்னைக்கு அப்படியே காலை மட்டும் நினச்சின்னு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா வந்து பூண்டு போச்சு ரோட்டில். 1 கிலோ பூண்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பூண்டு வாங்கி அப்படியே கொடுத்துட்டு அம்மாக்கில் பக்கத்து வீட்டில் அண்ணன் பையன் ஒருத்தருக்குறான். அவன் வந்து நாங்கள் இன்னைக்கு ஆற்றுக்கு போனோம் காலெலாம் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழவேத்தினே இருந்தானா. நானும் வரேன்னு சொல்லிட்டு சொன்னான். நீ போய் மொதல் உங்கள் அம்மாக்கில் பர்மிஷன் கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டான். அவனும் பர்மிஷன்லாம் வாங்கி வந்து ரோட்டில் நிற்கிறான். சரி, நான் இன்னைக்கு கன்ஃபார்மாக ஆற்றுக்கே போயே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சானா. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட ஃபோனை காட்டி கொஞ்சம் மயக்கி அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான். சரி, அவனெல்லாம் சமாளிச்சுட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பட்டையை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிக்கு போயாச்சு. இதான் இன்னைக்கு விளாக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே.